ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு அதாவது நம்ம திவ்யா தப்பிச்சிட்டான்ற விஷயத்தை கேள்விப்பட்ட ரங்கநாயகி கோவத்தில் கொந்தளிச்சுறாங்க. இவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை ஒட்டி காமிக்கிறாங்க. அவன்னா இந்த அம்மா ஃப்ளாஷ்பேக்கை குறும்படம்ன்ற பேரில் போட்டு காமிக்கிறத பார்க்கணுமே, க்ளோஸ்அப்பில் முஞ்ச காமிக்காதீங்கடா, ரொம்ப கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது அந்த குறும்படத்தில் என்ன சொல்ல வருகிறீர் என்று தெரிகிறதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரங்கநாயகி வழக்கம் போல தான் திவ்யாவை வந்துட்டு போதை மருந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதே நம்ம ரங்கநாயகி தான். நீலாம் தாயா சித்திங்கிறவங்க இன்னொரு தாய்க்கு சமம், ஆனால் இன்னும் ஒரு பேய், நீ இப்போ பெரும்பேய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது போதை மருந்து எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சே அவங்களுக்கு அட்வைஸை கொடுத்து காப்பாற்றாம பெரிய சாக்லேட்டாக கொடுத்து அதில் ஆப்படிக்க பார்க்குறியே, நீலாம் ஒரு வில்லத்தனத்துலேயும் சிறந்த வில்லி இல்லைம்மா, மோசமான வில்லி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதை கேட்டோடனே எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன், இல்லாட்டினா போலீஸில் உட்காரணும்னு சொல்லி மிரட்டி விட்டாங்க. இவர் வீதி வீதியாக தேடுறாரு, ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தேட ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி திவ்யாவுக்கு அந்த சாக்லேட்டை வாயில் துவக்குன்னு துணிச்சு விட்டு டபக்குன்னு முழுங்க வச்சு மயக்கமாக்கி கொண்டு போகிறாங்க. டே எங்கடா கடத்துறீங்க, இப்படியாடா பண்ணுவீங்க, பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை வீணாக்க பார்க்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எங்கேயாவது கூட்டு போக கண்காணாத இடத்துல போட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, நம்ம முத்துவும் அஞ்சலி சேர்ந்து தேடுறாங்க. சரி, எப்படியோ அந்த பொண்ணோட லைஃபை காப்பாற்றினா சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா 2 ஃபோன் வச்சிருக்கேன், என்னோட ஃபோனுன்ட்டாங்க. ஆன் பண்ணி பார்த்தா அதுதாங்க திவ்யாவோட ஃபோனு. என்ன போய் சொல்றியான்னு சொல்லி விஷயத்தை கேட்க ஒரு 2 மிரட்டுக்கு எப்படி பயந்துட்டியேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 மிரட்டல்ல அந்த பொண்ணு உண்மை உளறிடுச்சு. கடத்திட்டாங்கன்னு, கடத்திட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் முத்து மேலே உள்ள கோவம்ட்டாங்க. ஷாக் ஆகிட்டாங்களாமா.